ஏன்னா இடதுசாரிகள் தான் இவங்களுக்கு பிரச்சனை, அதனால இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து தோழர் வந்து காந்தியுமே இந்த இடத்துல கொண்டு வராரு. அவருக்கு வந்து இந்திய விடுதலையிலையும் சரி, அதே போல் மத ரீதியாக மக்களை பிரிவினை செய்யும் போது அதை வந்து நிறுத்தினதுல ஒரு சில பங்கு இருக்குது அப்படின்றத நம்ம காந்தியை ஏற்றுக்கிறோம், ரைட். அதில் அவருடைய பங்களிப்பு அதெல்லாம் நம்மளால் மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் தொழிற்சங்கங்கள் உருவாவதை அவர் விரும்பினாரா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு வந்து பதில் இல்லை அப்படிங்கிறது தான். விரும்பவே இல்லை. ஏன்னா ரொம்ப அந்த அமைதியாக அவர் சொல்லுவார்ல, அந்த ரகுபதி ராஜாராம் அந்த பாட்டை பாடிக்கிட்டே அந்த நூலை சுற்றிக்கிட்டே இருக்கிறதா அவர் விரும்பினாரே தவிர, அதே நேரத்தில் தொழிலாளர்கள் வந்து இந்த சாதி மத பிரிவினைகள்லாம் கடந்து வர்க்கமாக ஒன்றிணையதோ அணி திரடுறதையோ அவர் வந்து விரும்பவே இல்லை. வர்க்கம்ன்ற கான்செப்டே அவர் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் காந்தியுமே இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டம், ஏன்னா காந்தி அப்போ வந்து ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அப்போ அவர் பேச்சு எடுக்குமா, யார் பேச்சு எடுக்கும்ன்ற ஒரு கேள்வி இருந்ததுல. அப்போ அவர் வந்து அந்த இந்திய விடுதலை போராட்டத்தையும் சரி, இது மாதிரி வெகுண்டெழுந்த தொழிற்சங்க இயக்கங்களையுமே அதை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்து கொண்டே இருந்தார். தொழிலாளர்களோட கிளர்ச்சிகள்லாம் ஆங்காங்கே எழுந்த போது கூட அவர் வந்து அதற்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த முதலாளிகள் பக்கம் நின்று அந்த ஸ்ட்ரைக்கை வந்து எந்த அளவுக்கு மட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு வேலையிலுமே ஈடுபட்டு இருந்தது. இந்த இடத்துல நம்ம பொலிட்டிக்கலாக நம்ம வந்து கான்ட்ரவர்சி நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தோழர் வந்து பதிவு செஞ்சுருந்தாரு அப்படிங்கிறது தான்.